காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஆணைக்கிணங்க தேசிய நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணமாக வடசென்னை மேற்கு மாவட்டத்தில் முதலாக தொடங்கப்பட்டன. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சென்னை பெரம்பூர் ஹெம்மட் சாலையில் காங்கிரஸ் கட்சியின் நிகழ்ச்சியாக தேசிய மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணமாக காங்கிரஸ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலும் மாவட்ட தலைவர் டெல்லி பாபு முன்னிலையிலும் வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பிலும் தேசிய மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணமாக காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் சென்னை MKP நகர் சாலை வழியே தொடங்கப்பட்டு முத்தமிழ் நகர், பாரதி நகர், வியாசர்பாடி 4 வழி சாலை, எருக்கஞ்சேரி, பெரம்பூர் ஹெம்எஸ் சாலையில் உள்ள கொளத்தூர் தொகுதி தலைவர் ஆனந்தராமன் 3வது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நிறைவடைந்தது. பின்னர் காங்கிரஸ் கமிட்டி தமிழக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். வடசென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக வட்டாரம் முழுவதும் நகரம் முழுவதும் தேசிய மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணமாக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், கிராம தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என கால்படாத இடங்களிலும் மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடுகிற வகையில் வடசென்னையில் இன்று தொடங்கியுள்ளனர். மேலும் அக்டோபர் 2ஆம் தேதி அன்று மகாத்மா காந்தியடிகளின் பிறந்தநாளை முன்னிட்டும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சார்பிலும் தொடங்கியுள்ளனர். தேசிய நடைபயணம் என்பது முழுமையான நடைபயணமாக செல்ல இருப்பதாகவும் பாதையிலேயே வாகனங்களில் ஏறி மீதி நடைபயணம் என கூறிக்கொள்வதாக இருப்பது அல்ல என்றும், மேலும் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடிய இளைஞர்களுக்கு இந்த நடைபயணம் வழிவகுக்கும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார பயணமாக இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் பாசிச சக்திகளுக்கு இடமில்லாத வகையில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விழிப்புணர்வுக்கான நடைபயணம் என்றும், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் நடைபயணமாக பகவத் யாத்ரா, பாகவத் ஜோடா தேசிய ஒற்றுமை பயணம் நிகழ்ச்சி அனைத்து மாநிலங்களும் நடைபெறும் என்றும், இதில் முதற்கட்டமாக தேசிய மத நல்லிணக்க ஒற்றுமை நடைபயணம் தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ளதாகவும், தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தேர்தல் அபார வெற்றியடைய செய்யும் எனவும் அவர் தெரிவித்தார்.